அன்பு உறவுகளுக்கு வணக்கம். காடுகளில் புல்லுக்கு மேல பனித்துளிகள் இருக்கும் இல்லையா, அந்த புல் இரண்டு பேசி கொண்டதான், நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, உங்க மேல பனித்துளி இருப்பது இன்னும் அழகாக இருக்கு, பட் ஆனா அந்த புல்லுல லைட்டா கருக்குகள், அதாவது முள்ளு மாதிரி இருக்கிறதே ஏன் அப்படி என்று கேட்ட நேரத்தில் அந்த புல்லு சொல்லிச்சா, இந்த காடுகள் பார்ப்பதற்கு அமைதியாக இருப்பது போல இருக்கும், மிகவும் ஆபத்து நிறைந்த விலங்குகள் இருக்கிற இடம் இது, எங்களை பாதுகாத்து கொள்வதற்காகத்தான் கடவுளே எங்களுக்கு இந்த கருக்குகளையும் சின்ன சின்ன முள்ளையும் கொடுத்துருக்கிறாருன்னு அந்த புல்லு சொல்லிச்சான். அப்போ புதிதாக முளைத்த அந்த புல் கேட்டதான், ஆமாம் காலையில் நான் பார்த்தேன், ஒரு சிங்கம் 2 புலியை பார்த்தேன், அப்படிலாம் கிடையாது, இந்த காட்டில் ஆபத்தான விலங்கு சிங்கம் கிடையாது, என்னுடைய பார்வையில் சிங்கம்லாம் எங்களுக்கு ஆபத்தானதே கிடையாது, ரொம்ப சாஃப்டானது, எங்களுக்கு எந்த தொந்தரவும் அது கொடுக்கறதில்ல, எங்களுக்கு ரொம்ப ஆபத்தான விலங்குன்னு பார்த்தா மானு தான் அப்படின்னு சொன்னிச்சான். அன்பு மிக்கவர்களே, குழப்பமாக இருக்கா? நம்முடைய வாழ்க்கையில் காயப்பட்டவங்களுக்கு தான் அவங்களுடைய வலியும் வேதனையும் தெரியும். நம்மை சுற்றி இருப்பவர்கள் மற்றவர்களுடைய பார்வையில் சிங்கம் போல இருந்தாலும் அவர்களால் நமக்கு ஆபத்து இல்லை. ஆனால் மற்றவர்களுடைய பார்வையில் மானை போல இருப்பவர்கள் தான் சில நேரங்களில் கொடூரமான அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையில் தருவார்கள். அதனால் உறவுகளில் சில நேரங்களில் பாதிக்கப்பட்டு கொஞ்சம் மன அழுத்தத்திலையும் குழப்பத்திலும் இருப்பவர்களுக்கு அட்வைஸுங்கிற பேரில் எல்லாரையும் நியாயப்படுத்தி பேசுவதை நம்ம நிறுத்தினாலே போதும், அவர்கள் அந்த வழியிலிருந்தும் வேதனையிலிருந்தும் மீண்டு வருவதற்காக. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டும். வணக்கம்.